வெல்கம் டு கவினிலா யூடியூப் சேனல். ஸோ நம்ம எந்த ஊருக்கு போனாலும் ஊர் சுத்தாமல் வர்றது கிடையாது. தெரியாதனமா இந்த திருச்சி சிட்டிக்கு போனாங்க. போனால் எல்லாமே கோவிலாக தான் இருக்குது. அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பார்க்கை பற்றி நான் வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். என்னென்னு பார்க் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இடத்த வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு சில அனிமல்ஸ் இந்த புறா இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, ரொம்ப நாளாக எல்லாரும் ஃபாரின் ட்ரிப்பில் போய் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சு வீடியோ போடுறாங்க. நமக்கு ஃபாரின் போகிற அளவுக்கு தான் ஒர்த் இல்லை. அதனால் சரி, இங்கே லோக்கல்லையே கிடச்சிருக்கே, போய் என்ன ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்றதுக்காக கிளம்பி போனால் ஸ்டார்டிங் ரொம்ப பெருசாக இல்லை, நிறைய அனிமல்ஸ் கிடையாது. ஒரு சிலது வச்சுருக்காங்க. இடம் ஸ்பேசியஸாக இருந்தது, கொஞ்சம் நிழல். ஆனால் உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. என்ட்ரி டிக்கெட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் அவங்க வந்து இந்த அனிமல்ஸை இந்த பட்ஜெட்டில் மெயின்டைன் பண்ணணும், ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்ற போது அது ஓகே தான். ஃபஸ்ட்டு போனோம், ஒரு சின்ன தொட்டியில் கொஞ்சம் மீன் போட்டிருந்தாங்க. அப்புறம் 2 குதிரை இருந்தது. அப்புறம் கொஞ்சம் புறா, அரிய வகையான பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னாங்க. பட் ரொம்ப இல்லை, ஒரு அமெரிக்கன் இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் பேர்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. என் பொண்ணுக்கு வந்து அனிமல்ஸ்னாலே ரொம்ப அலர்ஜி, அப்படி பயப்படுவா. சரி, அவளை கூட்டிகிட்டு போய் காமிக்கலான்னா கூண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணான். பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போனோம். அந்த கிளி புறா இதெல்லாமே பார்த்தோம். ஆக்சுவலி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனது வந்து பேர்ட்ஸ் போனேன். அதுக்கப்புறம் இந்த பாம்பு இதெல்லாம் இருக்குன்னாங்க, பார்க்கலான்னு தான் போனேன். பட் ஆனால் அதை வந்து டச் பண்ணுறதுக்கு தனி சார்ஜஸ்னாங்க. பட் ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, அதை பார்க்கும்போது அருவருப்பாக இருந்ததா, சரி வேணாம். இந்த டாகு நல்லா இருந்தது, அச்சி டாகு. எங்களை பார்த்தோன்னே வந்துடுச்சு கூட பின்னாடி. என்னுடைய சிஸ்டரில் வந்து டாக் லவர், அவள் போனோடனே அவள் மேலே போய் ஏறிக்கிடுச்சு. ஸோ இது நல்லா இருந்தது, அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அதுக்கப்புறம் ஆனால் நான் கூட அதுக்கிட்ட போகல. எனக்குமே அனிமல்ஸ் வந்து அந்த நக்கிறது அப்படி சொல்லுவாங்களே, அது வந்து எனக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். அதனால் நான் அதை பண்ண மாட்டேன். அப்புறம் அவன் மட்டும் டாக் கிட்ட ப்ளே பண்ணிட்டு வந்தா. என் பொண்ணு நாய் பூனை எதை பார்த்தாலும் பயப்படும், கருப்பாம்பூச்சிக்கே பயப்படும். பட் அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை ஏன் இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன்னா, அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன். நம்ம பசங்களுக்கு நம்ம தானே சொல்லி கொடுக்கணும் எல்லாமே, அதனால தான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்தோம். பாம்பு இருந்தது, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வேறு எதுவும் பார்த்துருந்தேனே, மாடு கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அரிய வகை உயிரினமாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு ஆடு பார்த்தேன், இது கழுத. ஒரு ஆடு பார்த்தேன், இருங்க அது வீடியோவில் இருக்கான்னு பார்க்குறேன். அந்த ஆடு என்னை ரொம்ப லவ் பண்ணிச்சு போல். அந்த ஆடு வந்து என் கூட ரீல்ஸுக்கு போஸ்ட்லாம் கொடுத்துச்சு. ஸோ இந்த குதிரையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து போகலாம். பேர்ட்ஸ் வந்து தனியாக இருக்குது. அங்கே போகும்போதே உங்களுக்கு வந்து புல் கொடுக்குறாங்க. நீங்கள் அது அங்கே கீரை, அதை வந்து நீங்கள் அங்கே போகும்போது என்ன அனிமல்ஸ்க்கு கீரை கொடுக்கலாமோ அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். புறாக்கு வந்து அந்த சீட்ஸ் தானே, ஸோ அது வந்து தனியாக கொடுக்குறாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போனோம். கழுதை வந்து நம்மலாம் பார்க்குறது தான். இந்த கழுதை குதிரை மாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் எந்த யூனிக்கும் இல்லை. மேபி அது நாட்டு மாடுன்னு சொல்கிறாங்களா அப்படிலாம் தெரியல. இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் ஏதோ பெருசாக யூனிக்காக எனக்கு தெரியல. வேறு சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து போகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஒரு யூடியூபர் வந்து இங்கே வந்துடுச்சு அப்படின்னும் போது அந்த பேர்ட்ஸ் மட்டும்தான் அங்கே. நீங்கள் எப்போ என்ன இந்த பேர்ட்ஸில் வந்து வேறு எங்கன்னா போகணும் அப்படின்னும் போது ஒரு திருச்சி சிட்டியில், இங்கே சென்னை சிட்டிலையுமே கிடையாது. நான் இங்கேருந்து திருச்சிக்கு போகும்போது அங்கே போய்ட்டு சும்மா ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஓகே போகலாம் அப்படின்னா போகலாம். மற்றபடி அங்கே பெருசாக எதுவும் கிடையாது. உட்காரத்துக்கு இடமும் அதெல்லாம் கிடையாது, அவங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அதனால் அப்படியே அங்கே போனோம். அங்கே போனதே நல்லா என்ன இருந்ததுன்னா, அவங்க ஒரு சின்ன கேன்டீன் வச்சுருக்காங்க, அதில் ஒரு லெமன் சோடா போட்டு கொடுத்தாங்க. வேறு லெவல் இருந்தது அது நல்லா இருந்தது. சரி, ஏதோ இனிஷியல் எடுத்து பண்ணுறாங்க. இது அவங்க மணிக்காக பண்ணுறாங்களா இல்லை ஹாபிக்காக பண்ணுறேன்னாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஓகே. நமக்கு சும்மா எங்கன்னா போய் அக்கப்போரை கொளுத்திட்டு வரணுன்றதுக்காக வெக்கப்போரை கொளுத்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே எங்கேயாவது போக வேண்டியதாக இருக்குது. இது என்ன வந்து ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு மோகம், ஒருத்தர் வந்து நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோ அமிச்சானா நமக்கு அதை பார்க்கும்போது போகணும்னு தோணுது.
சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப என் பொண்ணுக்கு 10 வயசு ஆகுதுன்னா, அந்த ஏஜ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து வருஷத்துல லீவே ஒரு 4 லீவு, 5 லீவு. அந்த லீவுமே கிடைக்கும்போது, அப்போ என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அந்த மூவிஸ் போவோம். இல்லையா, ஆம் எங்க அப்பா வந்து எங்கள கிண்டி பார்க் கூட்டு போவாரு. பீச் போவோம். ஆ வேற எங்க போவோம்? ஏதாவது கோவில் போகணும்னு நெனச்சிட்டு இருக்க கோவில். இப்ப எங்க நியர்பைல இருக்கிற மாரி பெரியபாளையம், அதுக்கப்புறம் திருவேற்காடு இந்த மாரி கூட்டிட்டு போவாங்க.